தங்களுடைய இந்த திரிசூலம் பயன் அளிக்காது. எதை கொண்டும் என்னை தாங்கள் அழிக்க இயலாது. தாங்கள் யுத்த பூமியில் நுழைந்து விட்டீர்கள். ஆனால் தாங்கள் என்னை எவ்வாறு அழிக்கப் போகின்றீர்கள்? உனது அழிவின் ஆரம்பமானது மகா காலனிடம் உள்ளது. உனது ஆரம்பமானது என்னிலிருந்து தோன்றியதாகும். அதேபோல் உன்னுடைய அழிவும் என்னில்தான் உள்ளது. தேவி, இந்த யுத்தம் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது. இந்த யுத்தத்தினால் ஒரே ஒரு விளைவே ஏற்பட போகிறது. அதுதான் ஜலந்தரின் அழிவு. அதற்காக மகாதேவர் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்தே ஆக வேண்டும். வரப்போகும் அந்த நொடிக்காக தண்டிக்கும் பலமும் தங்களிடம் உள்ளது. எனினும் ஏன் தயங்குகிறீர்கள்? என்னை தண்டித்து விடுங்கள். என்னை அழித்து விடுங்கள். இது மாயையா அல்லது உண்மையா? நான் குழப்பமடைந்திருக்கிறேன். நான் அந்த சக்கரத்திலிருந்து தப்பிக்க வேண்டும். என்னை அது தாக்கக்கூடாது. இது விடுதலைக்கான நேரம் அல்ல, அனைத்தையும் அறிந்து கொள்வதற்கான நேரம் ஜலந்தர். நீ மகாதேவரின் இடத்தை அடைய முயற்சி செய்தாய். ஆனால் ஒன்றை மறந்துவிட்டாய். அலையானது எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது சமுத்திரத்தின் ஒரு அங்கம்தானே தவிர அதுவே சமுத்திரம் அல்ல. ஒரு கேள்வியிலிருந்தே எனது வாழ்க்கை என்பது தோன்றியது. அதற்கான விடை எனக்கு என் வாழ்வின் முடிவில் கிடைத்துள்ளது. ஒன்றை இறுதியாக அறிந்து கொண்டேன். மகாதேவர் யார் என்று நான் அறிந்து கொண்டேன். ஜலந்தர், மகாகாளி உண்மைகளை உனக்கு தெளிவுபடுத்தி உன்னை முக்தியை நோக்கி அழைத்துச் செல்கிறாள். எனினும் அதற்கு முன்பாக நிறைவேறாத விருப்பம் ஏதேனும் உள்ளதா? ஆம் மகாதேவா. தீய கர்மங்கள் பல புரிந்த பிறகும் என்னுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் உங்களுடைய பங்கு என்பது மிக பெரிதாகும். அதற்காக நான் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன் கார்த்திகேயா. ஜலந்தரின் தாக்குதலுக்கு முன்பாக தெற்கில் இருக்கும் வனங்களில் நிறைய தாக்குதல்கள் நடந்தன. தாங்கள்தான் அத்தாக்குதலில் இருந்து அப்பாவி மக்களை காப்பாற்றினீர். என்னை காத்ததற்கு நன்றி தேவா. தங்களை விரைவிலேயே மீண்டும் சந்திப்பேன் என நம்புகிறேன் தேவா. கார்த்திகேயா. தேவேந்திரா, அது இன்னும் முழுமையாக முடிவடைந்து விடவில்லை. எனக்கு நம்பிக்கை உள்ளது. அந்த தாக்குதல்கள் எல்லாம் நிச்சயமாக எதிர்காலத்தில் வரப்போகும் ஒரு சங்கடத்தின் ஆரம்பம்தான். தேவேந்திரா, கார்த்திகேயன் கூறுவது சரியே. இதைத்தான் நாங்களும் தங்களிடம் கூற முயற்சித்தோம். எங்கள் சக்திகள் பலமிழந்து கொண்டு வருகின்றன. மகாதேவா, ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் பிரபஞ்சத்தில் சமநிலையின்மை ஏற்பட்டது போல் எனக்கு தோன்றுகிறது. ஏதோ அசம்பாவிதம் நடக்கிறது. இந்த பிரச்சனையானது பூதாகரமாக வடிவெடுக்கும் முன்பு நான் நிச்சயம் ஏதேனும் செய்ய வேண்டும். நீதான் இயற்கை கௌரி. உன்னுடைய பிரதான செயல் இப்பிரபஞ்சத்தை காப்பதாகும். மேலும் அதனை வளப்படுத்துவதும் ஆகும். சிருஷ்டிக்கு ஏதேனும் துன்பம் விளைவதை நீ உணர்ந்தால் ஒன்றை நீ புரிந்து கொண்டாக வேண்டும். அத்துன்பங்கள் அனைத்தும் எப்பொழுதும் போல் விலகிவிடும்.
ஆனால் மகாதேவா, என் மனதில் ஏன் இந்த குழப்பம் என்று கொள்ளாமல் இருப்பது நமது உரிமையாகும் மகனே. ஆனால் ஒருவருக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து சக்திகளும் அவரது நம்பிக்கையை உண்மையாக்க ஒன்று சேர்ந்துவிடும். மகாதேவரை சந்திக்கும் முன்பு அவர் எனக்கு சொந்தமானவர் என்று நான் நம்பிக்கை கொண்டிருந்தேன். உண்மையில் எனது நம்பிக்கையினால்தான் மகாதேவரை நான் என்னுடைய கணவராக அடைய பிராப்தம் பெற்றேன் மகனே. இன்று நான் மகாதேவியாவேன், மகாகாளியாவேன். இருந்த போதிலும் எனது நம்பிக்கையை நான் கைவிடவில்லை. நம்பிக்கைதான் ஒருவரின் மிகப்பெரிய சக்தியாகும் மகனே. நம்பிக்கை பலமல்ல, ஒருவரின் மிகப்பெரிய பலவீனமாகும். அச்சமயத்தில் அவர்கள் என்றுமே நினைக்காத செயலை கூட அந்த அன்பு செய்ய வைத்துவிடும். அன்பென்பது ஒருவரின் வாழ்க்கைக்கு நல் மார்க்கத்தை தோற்றுவிக்கும் என்றாலும் அளவு கடந்துவிட்டால் மார்க்கத்தை தவற வைத்துவிடும். அவ்வன்பினால் ஏற்படும் அந்த மதிமயக்கமானது பிரபஞ்சத்தில் விபரீத விளைவுகளையும் ஏற்படுத்த வல்லதாகும். ஏனென்றால் அதற்கு பிறகு அவ்வாறு ஒரு மதிமயக்கத்தினால் செய்யும் செயலானது நன்மையாகவும் நியாயமானதாகவும் மனதில் தோன்றும். தன் புதல்வியை மீண்டும் உயிருடன் காண வேண்டும் என்று ஆசைப்படுவது முறையற்றதல்ல. அதற்காக எதை செய்ய வேண்டி வந்தாலும் நான் செய்வேன். நாம் அருணாசுரனை தடுத்து அவன் பெற்ற வரத்தை அவமதிக்க இயலாது. இது எல்லாம் என்ன? எனக்கு நன்றாக நினைவுள்ளது. இந்த கன்னிகைதான் கார்த்திகேயனை வசப்படுத்தும் வேளையில் மிக முக்கிய பங்கை ஆற்றியுள்ளாள். இப்பொழுது நான் இவளது கதையை முடிக்கின்றேன். அதன் பிறகு உன்னை பார்த்துக் கொள்கிறேன். ஆகட்டும், இவளது கதையை நீ முடிக்க விரும்பினால் முடித்து விடு. ஆனால் இவள் உன்னிடம் ஏதோ கூற விரும்புகிறாள், அதையும் கேட்டுவிடு. நீ இயற்கையின் அடிப்படை விதியையே ஏமாற்ற முயற்சி செய்தாய். உன்னை அழிக்க இந்த இயற்கையில் நீ கேட்ட உருவம் உருவாகாது என்று நினைத்து விட்டாயா? இன்று என்னவாயிற்று பார்த்தாயா? உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்குமான பதிலாக நான் இங்கு வந்திருக்கிறேன். உன் மரணம் உன் கண் முன்னால் நிற்கிறது அருணாசுரா. இதை தவிர தாங்கள் தேவதேவிகள் வேறு என்னதான் செய்துவிட இயலும்? பல யுகங்களாக இதைத்தானே செய்து வருகிறீர்கள்.